ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குவைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீ சுகந்தன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் குவைட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சக்ஸஸ் கிங் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ ஹவு டு கெட் 5 out of 5 இன் ஃபிசிக்ஸ் டெரிவேஷன். அவருக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நம்ம ஃபிசிக்ஸ் டெரிவேஷனில் 5க்கு 5 வாங்கணும்னா மொத்தம் ஃபாலோயிங் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டெப் என்னென்னா, ஃபைண்ட் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ரைட் அகெயின் அண்ட் அகெயின் த டெரிவேஷன் அண்ட் ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ், ரிவைஸ் த டெரிவேஷன். ஃபைண்ட் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கணும்னா, ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. நம்ம எல்லா கேள்வியும் படிக்கிறத விட இம்பார்ட்டன்ட் கேள்வியை மட்டும் படித்தாலே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் எழுதிடலாம். அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படிக்க சொல்கிறேன். எல்லா கொஸ்டினும் படிங்க, நல்லதாக, ஏன்னா ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு அதிலிருந்தே கன்ஃபார்ம் வந்துடும். அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிக்க சொல்கிறேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா கீழே ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நம்ம ஒரு முக்கியமான கொஸ்டின் தெரிஞ்ச பிறகு அந்த கொஸ்டினை எப்படி படிக்கலான்னு பார்த்தோம்னா, மனப்பாடம் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மிஸ் நடத்தினதோ இல்லை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து படிக்கிறதோ உங்களுக்கு உதவி செய்யும். அது மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னா, ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி. இந்த சேனலை பார்த்து தான் நானும் எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணுவேன். உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா அந்த சேனலில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ரைட் அகெயின் அண்ட் அகெயின் த டெரிவேஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு, அந்த கொஸ்டினை நல்லா கிளாரிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த டெரிவேஷனை நம்ம மறுபடியும் எழுதி பார்க்க தான் நமக்கு எக்ஸாமில் மறக்காமல் இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டக் ஆனாலும் நம்மளால் சீக்கிரமாக அந்த கொஸ்டினை எழுதி முடித்து ஞாபகப்படுத்தி எழுத முடியும். அதனால தான் மறுபடியும் எழுதி பார்க்குறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு ட்ரா அண்டு லேபிள் த டயக்ராம். பெரும்பாலான டெரிவேஷன் கொஸ்டின்ஸுக்கு வந்து டயக்ராம் இருக்கும். அந்த மாதிரி டயக்ராம் இருக்கிற கொஸ்டினுக்கு கன்ஃபார்ம் நம்ம டயக்ராம் வரைஞ்சால் தான் 5 மார்க்ஸ் கிடைக்கும். இல்லைனா 3 மார்க்ஸ் தான் தருவாங்க. அதனால் டயக்ராமை நம்ம வரைஞ்சி பழகிக்கணும். அப்போ தான் நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். கடைசி ஸ்டெப்பு ரிவிஷன். நம்ம டெரிவேஷனுக்கு 3 மார்க்கு, டயக்ராமுக்கு 2 மார்க்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. டெரிவேஷனுக்கு 2 கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம படிக்கணும்ல. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேஷனை தெளிவாக படிச்சிட்டோம்னாலே எக்ஸ்ப்ளனேஷன் நீங்களாகவே எழுதலாம். அது மார்க் வந்து போடுவாங்க. அது கரெக்டாக எழுதணும், சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். இல்லைனா ஒரு ஈஸியான கைடு அது வாங்கி வச்சு கூட நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சிடலாம். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தனியாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எழுதி பார்க்குற நேரமாக டெரிவேஷன் மட்டும் எழுதி பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ரிவைஸ் பண்ணுறது இப்படி தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய ஃபிசிக்ஸ் மார்க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக்கில் 99 out of 100. ஓகே, நீங்களும் என்னைய மாதிரி இல்லை என்னையோட அதிகமாகவே மார்க் எடுக்கணும்னு பாராட்டுறேன். தேங்க்யூ.